அப்படிப்பட்ட சூழ்நிலையா அவன் உள்ள போட்டு மூடிட்டாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளதாங்க the Lord God of hosts அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் அவங்களோட டெத் சிச்சுவேஷன், உங்களோட க்ளோஸ் சிச்சுவேஷன், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், finished and nothing more, you're forgotten, எல்லாமே நீங்க மறக்கப்பட்ட சிச்சுவேஷன், எல்லாரும் மறக்கப்பட்ட, எல்லாம் போட்டு போயிட்டாங்க, அவன் இறந்து போயிட்டான், அவ்வளவுதான், சிங்கம் எல்லாம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளதான் நீங்க அகப்பட்டு இருந்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளதாகவே கர்த்தரோட ஆவியானவர் அவர் கிரியை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை எப்போ கிரியை செய்யினா அவர் மேல எல்லா நம்பிக்கையா இருக்கணுங்க. அவன் டேனியல் நியூ, இந்த இப்படிலாம் நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் கிட்ட நான் விண்ணப்பம் ஏறெடுத்தேன்னா நிச்சயமா எனக்கு சிங்க கபீரா. he was a very cool man. அவன் எதை பத்தி அவன் இந்த செவி கொடுக்கவே இல்லை, இந்த காதல கேட்டு left it. நான் என் தேவனை நான் ஆராதிக்க போறேன் என்று சொல்லி அவன் எதுக்கும் அஞ்சாதவனாய் அவன் ஆராதித்தான். அவனுக்கு பின்பதாக இவ்வளவு பெரிய சதி திட்டங்கள் போட்டு அவனை உள்ள போட்டார்கள் அவனை கொல்லும்படியாக. ஆனா தேவன் அவன் அமைதலா இருந்தாங்க. சிங்க கபீர்கள் ஐயோ என்னை விடுதலை ஆக்குங்கன்னு கத்தனானா? பிகாஸ் அவன் என்ன நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு? கர்த்தர் மேல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவனா அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்க. அதே போலதான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பயப்படாதீங்க, ஐயோ இந்த சிக்னஸ் வந்துருச்சு நான் இறந்து போயிடுவேன், அந்த அப்படிப்பட்ட ஒரு பயத்துல கூட ஆண்டவரோட அவரோட வல்லமை இறங்கும் போது அந்த டெட்னஸ், அந்த ஃபியர் ஆஃப் டெத்தை கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? மாற்றுவார். நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. So what God says, be still and know that I am your God. சங்கீதம் 46:10 வாசிங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவன் கையா புயான் கத்தவே இல்லைல்ல. நம்மளோட வாழ்க்கையை நீங்க நான் அப்படியே வேகமா சொல்லிட்டு போறேன், ஆனா நீங்க அப்படியே அமர்ந்தது நீங்க பாருங்களேன், எவ்வளோ காரியங்களை நம்ம இப்படி பக்கமும் நெருக்கப்பட்டு அப்படி இருக்கும் போது ஐயோ நான் எதையாவது நான் வெளியே போய் சொன்னாதான் அடங்கும், இப்படி போய் பேசினாதான் அடங்கும், எவ்வளோ புலம்புறோம்ல, கொட்டினாதான் அடங்கும் அப்படிலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க என்று சொல்ற அந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்கிறான்? அர்ப்பணிக்கிறான். So God wants us to be still and know that He is our God. நம்ம சில டைம் அந்த பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது எதையோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது தவறா நம்ம பேசிடுவோம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு உலகப்பான வாழ்க்கைக்குள்ள நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கணும்னா அமைதலா இருக்கணும். சோ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ப எப்படி இருக்கணும்? அமைதலா இருக்கணும்னா அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? அமைதலா இருக்கும் போது நிச்சயமாகவே நம்மளோட வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும். அது மாத்திரமல்ல, the Egyptians whom you see today, you shall see them again no more forever. Hallelujah. அவனோட வாழ்க்கையில இன்னும் ஒருபோதும் அவன் அதை என்ன செய்யல? பார்க்கவே இல்லை. பார்த்தானா திருப்பியும் அத்தனை பேரையும் அவனுக்கு எதிராக இருந்த அத்தனை கவர்மெண்ட் சர்வன்ஸ், அவன் கூட வேலை செஞ்ச அந்த ராஜரீகம் செய்த அத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் சாத்ரப்ஸ் எல்லாரும் என்ன செய்தாங்க? அந்த சிங்க கவிக்குள்ள அத்தனை பேரையும் போட்டான். அவனுக்கு விடுதலை மாத்திரம் இல்ல, அதுல இருந்து ஒரு கனம் மாத்திரம் கிடைக்கல, அவனுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யுத்தம் செய்யும் போது, கர்த்தர் நமக்காய் வந்து இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்துல நம்மளுக்காக ஒரு விடுதலை கொடுக்கும் போது அது ஒரு பெரிய ஜெயமாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம தேடியும் அவர்களை நம்ம பார்க்கவே மாட்டோம். இது நம்ம எப்பொழுதுமே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் நான் காண போவதில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட அநேக வாக்கு தத்தங்களோட நம்ம வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம சொல்ல 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 சொல்லதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நமக்குள்ளதான் ஒரு விசுவாசம் வளரும், அந்த நம்பிக்கை காணப்படும். எனக்கு நான் இவ்வளவு ஆணித்தரமா நான் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில இந்த மரண தருவாயில நான் இருக்கும் போது when doctor said that everything is over and finished, இது ஒன்னும் செய்ய முடியாது, ஆம்புலன்ஸ் டிரைவர் கையில இருக்குன்னு தான் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு தெரியும் நான் மரண தருவாயில இருக்கேன். என்னால வேதனை தாங்க முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, படுக்க முடியல, என்னோட வேதனை என்னால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை. ஆனா என் நம்பிக்கை அந்த வேளையில ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நான் உமக்காய் நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் அப்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் அர்ப்பணித்தேன் என்னோட வாழ்க்கையை. ஆண்டவரே நான் வாழ்ந்தான் நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் வேத வசனங்களை நான் சொல்ல ஆரம்பித்தேன். He has forgiven all my iniquities, healed all my diseases and he has redeemed my life from destruction. சங்கீதம் 103 அது வரும் இல்லையா? என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அந்த வசனம்
So I kept on telling that word. எனக்கு தெரியாது அந்த கல்பாக்கத்துல இருந்து இந்த ஹாஸ்பிடல் இங்க செங்கல்பட்டு வர வரைக்கும் எத்தனை முறை நான் அதை சொன்னேன்னு தெரியாது. ஆண்டவரே ஆண்டவரே நம்பிக்கை எல்லாம் அந்த ஆண்டவரா தான் இருந்துச்சு. அந்த டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை அந்த நிமிடத்துல நான் உடைந்து போனாலும் அந்த நிமிடத்துல எனக்கு எல்லாமே whole life was shattered. அவ்வளவுதானா இந்த சின்ன வயதிலே நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டு எல்லாரையும் விட்டு நான் போணுமா என்று சொல்லி நான் கதறி கொண்டேன். ஆனா அடுத்த நிமிஷம் நான் கர்த்தருக்குள்ள நான் பலனடைந்தேன். அந்த வசனத்தை மாத்திரம் நான் விடவில்லை. அதுதான் எனக்கு நம்பிக்கையாய் காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடையும் அப்படியாக மரண தருவாயிலாம் நான் போகும்போது இந்த வசனம் தான் என்னை தேற்றி நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. அந்த வசனங்களை எவ்வளவு தடவை சொல்லணுமோ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க கூட நான் காதுல கேட்கவே மாட்டேன். அந்த வசனங்களை ரிப்பீட் பண்ணி என் நம்பிக்கை அந்த விசுவாசத்தை நாவிக்குரிய உலகத்துல நான் ஆண்டவரை பிடித்துக் கொண்டேன். அந்த வேளையில அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். டாக்டர்ஸ் said it is a miracle that your daughter is living in it because it was an ectopic pregnancy. அந்த கர்ப்பத்துல பிரெக்னன்ட் ஆகாம கர்ப்பத்துக்கு வெளியே அது பிரெக்னன்ட் ஆனதுனால அந்த blood எல்லாம் வெளியே full body internal bleedingனா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பிழைக்கவே மாட்டாங்க. ஆனா சரியான நேரத்துல சரியான வேளையில போய் சேர்ந்து கர்த்தர் எனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து டாக்டர் said it is a miracle என்று சொன்னாங்க. so it is a miracle னா அது எனக்கு தெரியும். நான் ஆண்டவர் எனக்காக வந்து அந்த காரியத்தை செய்தார். என்னோட கூட என் தேவன் இருந்தபடினாலே எல்லாவற்றையும் செய்து இந்த நாட்கள்ல கர்த்தருக்காக நான் பேசும்படியாய் வைராக்கியம் பாராட்ட முடியாய் கர்த்தர் இந்த நாள்ல அதனாலதான் I want to emphasize nothing is impossible with God. He can do anything. என்னால is there anything too hard for me God says na அது சும்மா இல்லங்க. இந்த நாள்ல நம்மளை பார்த்து நீங்க வெளியே நீங்க எப்படி இருக்கீங்க I don't know what is there in your heart. ஆண்டவர் சொல்ற என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ உன் வாழ்க்கையில என்று சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஏன் நீங்க தவிக்கிறீங்க, ஏன் நீங்க புலம்பி தவிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இது கிடையாது கணம், நீங்க பெற்ற கணம் போதாது. God will lift you to higher levels. இன்னுமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசி என்று சொல்லுகிற நாம் இப்படிப்பட்ட ஒரு ABCD லெவல்ல இருக்க கூடாது. இன்னும் we have to climb to higher levels. நம்மளோட வாழ்க்கையில இன்னும் அந்த விசுவாச மண்டலத்துக்குள்ள ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள சென்று அந்த விசுவாசம் என்ற உலகத்துக்குள்ளதாய் நம்மளை வைத்துக் கொண்டு அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு நடக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வான். இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறது. எப்படி இந்த தானியேலுக்கு இந்த எல்லாம் மூடப்பட்டதோ அந்த மூடப்பட்ட நிலைமையிலிருந்து அவன் கதவு அவனுக்கு திறக்கப்பட்டது. நிச்சயமாய் மூடப்பட்ட எப்படிப்பட்ட அந்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், மேபி தி டாக்டர்ஸ் ரிப்போர்ட், மேபி a judgment report, அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலுங்க when doors are open you will have blessings. hallelujah. அந்த ஆசீர்வாத கதவு நமக்கு திறக்கப்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கதவு திறக்கப்பட்டால் அது ஆசீர்வாதத்துக்கு நேராக இருக்கும். அது மாத்திரமல்ல அது வெற்றிக்கு நேராக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. ஹalleluya. கர்த்தர் இடைப்படும் போது நம்மளோட எனிமீஸை நம்ம தேடியும் நம்ம காணவே மாட்டோம். நிச்சயமாகவே அந்த நம்பிக்கை நம்மள ஒரு வெற்றிக்குள்ளதாய் நம்மளை அழைத்து கொண்டு செல்லும். அது மாத்திரமல்ல something new will bud blossom and you will bear fruit. hallelujah. இது தீர்க்கதரிசனமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க துளுத்து பூத்து நீங்க கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியா கர்த்தர், because Daniel prospered in Darius king என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவன் prosperous அவன் இருக்கவே கூடாது, அவன் அழிந்து போகணும், ஒன்றுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி அவனை போட்டு மூடி அவன் கதை முடிஞ்சது என்று சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இடைப்படும் போது அவன் துளிர் விட்டு பூத்து அவன் என்ன செய்தான், அவன் prospered. அப்படின்னா எல்லாரை காட்டிலும் உயர்த்தி கர்த்தரான வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. கர்த்தர் இதை செய்யணுமா நம்ம வாழ்க்கையில? you go into the spiritual realm, ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க வாழுங்க. you may be நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம், இது என்ன ஆவிக்குரிய, but you have to do that. நான் என்ன கேட்டாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் என்ன பேச்சு கேட்டாலும் நிந்தனையோ அவமானமோ யார் என்ன எது நடந்தாலும் உங்களை காட்டிலும் அவங்க ஏதாவது செஞ்சாலும் you don't mind that. எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. தேவனை மாத்தம் பாருங்க. he is bigger. he can do anything for you. அவங்களை காட்டிலும் இவங்களை காட்டிலும் உங்களை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் நீங்கப்பா, என்னை நடத்துகிறவர் நீங்க, எனக்கு எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொண்டு சந்தோஷமா அவரிலே நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அது நம்மளுக்கு ஜீவனாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. சரி, அடுத்தபடியாக நான் மொர்தெக்காய் பார்க்கிறேன். இதுவரைக்கும் நான் பார்த்தோம் தானியேலை கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்தார். தானியேலுக்கும் அவனுக்கு ஒரு ஆனர் கொடுக்கப்பட்டது. அடுத்தபடியா மொர்தெக்காய் பார்த்தோன்னா ஓவர் நைட் ஆனர். எத்தனையோ பேர் நம்மளோட வாழ்க்கையில இந்த கனத்துக்காய் ஆண்டவரே என்னை கனப்படுத்துங்க, எங்களை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி தான் ஜெபிக்கிறோமா இல்லையா? we need, yes, நம்ம ஆண்டோட பிள்ளைகள்
அதனால நம்ம எப்படி இருக்கணும்? கனம் பெற்றவர்களாய் காணப்படும். இந்த பட்டணத்திலே கர்த்தர் நம்மளை அழைத்து நம்மளை ஆராதிக்க வைத்து அவரை மாத்திரம் பார்க்க வைத்திருக்கிறார்னா நாம் அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கனம் பெற்றவர்களா இருக்கணும். இந்த கனம் எப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் கிடையாதுங்க, நம்மளோட தாளந்து கிடையாது, நம்மளுடைய எந்த விதமான ஒரு பண பலமோ ஆள் பலமோ இதனால நம்மளுக்கு எந்த ஒரு கனம் வரப்போறதில்லை. ஆனா கர்த்தரே இந்த கனத்தை கொடுப்பார். மொர்தெக்காய் பாத்தீங்கன்னா he is hated just because he was a Jew. நாம் விசுவாசிகளா தான் இருக்கிறோம், நம்ம ஒண்ணுமே செய்யல, நம்ம அமைதியா இருக்கோம். ஆனா எத்தனை பேர் தெரியுமா நம்மளை கரைச்சு கொட்டுவாங்க, எத்தனை பேர் தெரியுமா புரியவே புரியாது. ஏன் இவங்க நம்ம மேல கோபமா இருக்காங்க, ஏன் இவங்க மேல நம்மள ஏன் இப்படி ஒதுக்குறாங்க, ஏன் நம்மளை வெறுக்கிறாங்க என்று சொல்லி அநேக வேலை எத்தனை பேருக்கு இல்லையா நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவன் மொர்தெக்காய்க்கு காணப்பட்டது. ஓவர் நைட் அவன் அமைதியா கூலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வாசல்ல. ஆனா அவனுக்கே தெரியாது அவனுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடக்குது. அவனுக்கு தூக்கு மேடை கட்டப்பட்டு இருக்கு, அவன் தூக்குல போட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பின்னதாக ஒரு பெரிய சூழ்ச்சி, ஒரு அநேக ஜனங்கள் சூழ்ந்து அவனை வீழத்தள்ள வேண்டும், அவனை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி இப்படியாக இருக்கான். பட் he was a very cool person. அவன் ஜீவனுள்ள தேவனை அவன் ஆராதித்தபடினால அவன் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அந்த வாசல்ல உட்கார்ந்து கரெக்டா தேவனுடைய சித்தத்தின் மையத்திலிருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அமைதலாய் he was still and doing everything through Esther. இல்லையா? எஸ்தரை கொண்டு என்ன நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் பேசணும், யாருக்கும் நீ சொல்லக்கூடாது, நீ யாரு எனக்கு அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஏதோ காரியத்தை எஸ்தர் மூலமாய் செய்ய போறான். அதுக்கு அவனை என்ன செய்கிறான்? கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்துக்கு அவன் அமர்ந்திருந்து வாசல்ல நான் யார் தெரியுமா சொல்லிட்டு வெளியே எதுவுமே அவன் செய்யலைங்க, அவன் அமர்ந்திருந்தான். ஆனா அவனுக்கு பின்னாடி தான் இவ்வளவு நடக்குது. என்னாண்டவரே நான் எதுவுமே நான் பாட்டிய வேலையை செய்றேன், நான் பாட்டிய தொழிலை செய்றேன், நான் வேலைக்கு போறேன், நான் வரேன், நான் அங்க போறேன், ஏன் எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஏன் இப்படி என்னை குழியில தள்ளுறாங்க எல்லாம் சேர்ந்து, எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேனே, நான் உண்மைதானே ஆராதித்து கொண்டிருக்கேன் இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் மொர்தெக்காய்க்காக அந்த இரவிலே தானே கர்த்தர் எந்த இரவிலே அவனுக்கு தூக்கு மேடை செய்து அவனை தூக்கில் இட வேண்டும் என்று சொல்லி அவனை அறியாமலே செய்து கொண்டிருக்காங்களோ, God is இந்த ஆவிக்குரிய உலகத்துல ஈவில் ஃபோர்சஸ் நம்மளுக்கு எதிராய் அந்த இரவில செய்யும் போது அதே இரவில தானே கர்த்தர் அவனுக்கும் அறியாம கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறாரு? ஏன் பிள்ளை, என்னோட ஜனம், என்னோட மகன் என்று சொல்லி அவனுக்காய் ஒரு கணத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இரவில் இந்த ராஜாக்கு தூக்கம் வராதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாம அநேக ஆவிக்குரிய உலகத்துல நிறைய காரியங்கள் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியம் நடந்து கொண்டதால் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறபடினால கர்த்தர் நமக்காக நாம் அறியாமலே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கணத்தை நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை நம்மளுக்கு யார் மூலமா செய்யணும்னு சொல்லி எல்லாவற்றையும் he is a loving God, he is a wonderful, அவர் அன்பு நிறைந்த compassionate God. நம்ம எதுக்குமே தகுதி இல்லைங்க, ஆனா அவர் என்ன தெரியுமா? ஐயோ ஏன் பிள்ளைன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறா பின்னாடியே இந்த பிள்ளைக்கு இது செய்யணும், நான் இது செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாவது நான் செய்யணுமேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியாக மொர்தெக்காய்க்கு அந்த இரவில தானே அந்த காரியத்தை மாறுதலாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். he was hated by all. அவன் ஒரு சொல்லப்போனா எல்லாராலையும் அந்த நாட்கள்ல அந்த ஜனங்கள் அவனுக்கு ஆமானுக்குரிய ஜனங்களால அவன் வெறுக்கப்பட்டானதை நாம் பார்க்கலாம். அதே போல நம்மளோட வாழ்க்கை நீங்க வெறுக்கப்பட்டு இருக்கீங்களா? ஐ யூ பர்டன், நான் ஒரு பாரமா இருக்கிறேனே, நான் என்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாம ஜனங்கள் உங்களுக்கு குழி தோண்டி கொண்டு இருக்காங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நாளை ஆண்டவர் ஓவர் நைட் gallows were prepared for him to kill him. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை செழிக்க பண்ண முடியாது, அவனுக்கு ஒரு கனத்தை கொடுக்க முடியாது. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God destroys the overnight plan to kill. Hallelujah. அது கனத்தை மாத்திரம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணல. இவன் இதை செய்யறானே என் பிள்ளைக்கு விரோதமா என்று சொல்லி வைராக்கியம் நிறைந்தவராய் மொர்தெக்காய்க்காக ஆண்டவர் வைராக்கியம் நிறைந்தவராய் அந்த ஈவில் பிளான, அந்த கொடூரமான அவனை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்ல அதை என்ன செய்யற ஆண்டவர் முறியடித்து போடுகிறார். நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நாம் அறியாமலே நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை
கொடுக்க முடியாது அந்த காரியத்தை முறியடித்து போட்டு உடைத்து போட்டு கொண்டு இருக்கார். வேர்ல்ட்ல நம்ம இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுல என்ன கிரியை செய்யுதுன்னா ஈவில் போர்சஸ், அப்படின்னா அசுத்த ஆவிகள் அநேக கிரியை செய்து இந்த அசுத்த ஆவிகள் ஜனங்களுக்குள்ளதாய் புகுந்து நம்மளுக்கு எதிராய் அவங்க கிரியை செய்யறாங்க. சோ இது எப்படி கிரியை செய்யறா, நம்ம அழிக்கவும் கிரியை செய்யுது, நம்மளுக்கு அகெயின்ஸ்டா கிரியை செய்கிறது இல்லையா. ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல பார்த்தனா God is working for you and for me. எப்பவுமே என் பிள்ளை நல்லா இருக்கணும், எப்பவுமே அவள் கனம் பெற்றவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்காகவே அவர் கிரியை செய்து கொண்டு. அப்ப நம்ம எந்த உலகத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும்? இந்த உலகத்துல இருக்கிறேன், அப்படியே நான் ஏதோ போயிட்டு கொண்டு இருக்கேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாம் எனக்கு சரியா இருக்கு, அப்படியே இல்லாதபடிக்கு நாம் இந்த நாள்ல நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் இனி நான் ஆவிக்குரிய உலகத்துல தான், அந்த மண்டலத்துல தான் நான் இருக்க போகிறேன். எவ்ரிதிங் ஐ திங்க், என்ன நினைத்தாலும் எது சூழ்நிலை வந்தா உடனடியாக நான் அதுக்காக என்ன செய்ய போறேன், அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்க அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து அதன் மேல நம்பிக்கை வைத்து நான் என்னோட விடுதலை, என்னோட கனத்தை, என்னோட ஆசீர்வாதத்தை நான் சொந்தித்துக் கொள்ள போகிறேன். நோ மோர் ஐ எம் கோயிங் டு see என்ன நான் பார்க்க போறதில்ல, மத்தவங்களை பார்க்க போறதில்ல, சூழ்நிலை பார்க்க போது என் தேவனை மாத்திரம் நம்ம என்ன செய்ய போறோம், நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவனை பார்த்து வாழுகிற ஜனங்கள் தான் ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். மனிதரை பார்த்து, சூழ்நிலை பார்த்து, உலகத்தை பார்த்து நாம் விழுந்து விடுவோம். Hallelujah. So God is a wonderful God. அவர் ஒரு அருமையான தேவன். He does unimaginable things in our life. அப்பனா நினைத்து கூட பாராத அளவுக்கு ஒரு கணம். மொர்தெக்கா அவன் பாட்டுக்கு அந்த வாசல்ல இருந்தான். அவன் கொஞ்சம் கூட அவனை கொண்டு கர்த்தர் அவனுக்காக எதுவும் செய்ய போறான் அவன் நினைக்கவும் இல்லை. So he can do. உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைத்து பாராத அளவுக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். He works with zeal for his children. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா வைராக்கியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 6:4 பார்த்தோம்னா வாசிங்கள், அவன் என்ன செய்ய வரான் பாருங்க. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி வந்தான். ஓகே, எஸ்தர் 6:11 வாசிங்கள். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து எந்த மனுஷன் உங்களை என்ன ஏதாவது செஞ்சு உங்களை விழத்தல் அந்த மனுஷனை கொண்டுதாங்க கர்த்தர் என்ன செய்வாரு, உங்களை அலங்கரித்தார் என்று சொல்ல. அப்புறம் வாசிமா, குதிரையின் மேல் ஏற்றி அவனை ஏத்துறாரா. ஐயோ இவன் விழுந்து போன, இவன் செத்து போனோன்னு நைட்டும் பாலுமா ஆட்களை வைத்து அந்த தூக்கு மேடையை கட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் விட்டாருங்க, போ என் பிள்ளைக்கா தூக்கு மேடையை கட்டின, என் பிள்ளையா குழியில போடணும்னு நினைச்ச, அவனை விழுத்த தள்ளணும்னு நினைச்ச, நான் என்ன பண்றேன் பாரு, அவனை குதிரையில ஏத்து அவனை அலங்கரின்னு வைக்கிறாரு. அப்புறம் நகர வீதியில் உலவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். ஓ எவ்வளவு பெரிய அவமானம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்வார், அத நம்பிக்கையா இருக்கணும். ஏன் மொர்தெகாய்க்கு செஞ்ச தேவன் என்னோட வாழ்க்கையில செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். அதுதாங்க நம்பிக்கை. ஹல்லேலூயா. இததான் நான் சொல்றேன், இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் வாழ்க்கையில காணப்படுற காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் மேல நான் நம்பிக்கையா இருக்கும் போதுதான் இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கும், வாழ்க்கையில கனத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நம்ம அப்படியே போக வேண்டுங்க. எதை குறித்து நீங்க நினைக்க கர்த்தர் அவங்களுக்கு செய்தார், எனக்கு செய்வார். அந்த ஆவிக்குறை நான் ஆவிக்குறை சேவையில கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி அந்த மனுஷனுக்கு செய்தார், எனக்கு செய்வார். நான் அவருக்காய் நான் இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். So he proclaimed. அதே வாய், எந்த வாய் சாகடிக்கணும்னு சொல்லி வந்த வாயோ அதே வாய் என்ன சொல்லுது தெரியுமா, அவன் இவன் இப்படிப்பட்ட கனத்துக்குரியவன் என்று சொல்லி அதே வாய் அறிக்கை செய்ய வைத்தாரே ஆண்டவர். So don't worry. நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலுங்க, ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு உங்களை எல்லாரும் குப்பை என்று சொல்லி ஒதுக்கினாலும் பரவாயில்லைங்க. I'll tell you, ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க ஆண்டோட பிள்ளை, ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கீங்க. அதனால you will not fall, you will not be ashamed and you cannot be destroyed by anybody. நீங்க விழுந்து போவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க ஒளிந்தும் போகவே மாட்டீங்க. உங்களை யாருமே உங்களை அழிக்கவே முடியாது, இல்லாம பண்ணும். இதை என்ன வாழ்க்கையில இது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா, யாரு நடக்க கூடாதுன்னு சூழ்ச்சி செய்றாங்க அவங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார். எஸ்தர் 6:13 வாசிங்கள். இதுதான் நம்மளுக்கு தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த பின்பு அவருடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக நிச்சயமா தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவனுக்கு முன்பதான் நீ தான் தாழ்ந்து போறன்னு சொல்லிட்டு மனைவியே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க ஆண்டோட பிள்ளைங்க தானே. ஹல்லேலூயா.
ஏன் சொல்ல மாட்டீங்க? எஸ், நான் ஆண்டோட பிள்ளை, நான் ஆண்டருக்கா நான் வைராக்கியம் பாராட்டுறேன், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேல். அப்ப ஏங்க எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க. உங்களுக்காக கர்த்தர் he has a honored future for you. எப்படி மொர்தெகாய்க்கு கனப்படுத்தி உயர்த்தி அந்த காலத்துல அந்த தேசத்துல அவனை உயர்த்தி வச்சா, I'll tell you, உங்களுக்கு ஒரு கனத்துக்குரிய எதிர்காலம் உண்டு. ஹalleluya. இதுதான் என் சூழ்நிலை, இது இருந்தா தானே நான் மேல போக முடியும். எப்படி இது நடக்கும் சொல்லாங்க? எப்படிங்க மொர்தெகாய்க்கு ஒண்ணுமே இல்லாதவங்க, he was a captive, அவன் வாசலண்டே உட்கார்ந்துட்டு இருந்தான், அவனுக்கு எப்படிங்க ராஜரீகம் கிடைச்சது? ஏன் நம்மளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காது? நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்வார். இது இப்படி நடக்கும், எனக்கு யாருமே தெரியாது, என்னிடத்துல பணம் இல்லையே, ஸ்டேட்டஸ் இல்லையே, ஆள் இல்லையே, டாலண்ட் இல்லையே, வேலை இல்லையே, எப்படி நடக்கும்? நோ, இஃப் யூ புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட், உங்க ஹோப், உங்க ஃபெய்த் ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க உள்ளே போய் பிரவேசித்து விட்டீங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு கனத்துக்குரிய எதிர்காலம் உண்டு. அது மாத்திரமல்ல, ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் உண்டு. நிச்சயமாய் the Lord will bless your future. அவர் சும்மாவே விட மாட்டாருங்க. அவருடைய பிள்ளைகள் யூதன் என்று சொன்னா அவனுக்கு முன்னாடி நீ விழுந்துதான் போவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்றால் நம்மளுக்கு தான் ஒரு ஜெயம். எனக்கு சிலுவையில் அவர் ஜெயம் கொண்ட தேவன். ஹalleluya. அவர் ஜெயித்து விட்டார், அந்த ஜெயம் நம்மளுக்கு உண்டு. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை ஸ்லோவா அப்படியே மூவ் பண்ணி போய் கொண்டிருக்கலாம், ஆனா இந்த நம்பிக்கையற்ற தன்மை ஒரு வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்துக் கொண்டு இருக்கலாம். அந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கையில தான் ஆபிரகாமுக்கு நம்பிக்கையோடு அவன் காணப்பட்டான். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். இந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு கனத்துக்குரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, you'll have an honored future and a blessed future in your life. he was just a gatekeeper. வாசல்ல உட்கார்ந்தா. நீங்களும் அப்படியாக காணப்படுங்களா உங்களோட வாழ்க்கையில? ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்ல, நிச்சயமாகவே அந்த நாட்களிலே அந்த மொர்தெகாவை second to the throne in royalty, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். உங்க குடும்பத்தார் மத்தியில, உங்க சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை கனமாய் கர்த்தர் நிச்சயமாக வைப்பார். So this all was done overnight. Hallelujah. ஒரே இரவுல இத்தனை அதிசயங்களையும் செய்கிற தேவன் ஏன் என்னோட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் செய்ய மாட்டார்? நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக செய்வாருங்க. all that we need to do is, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை என்று சொல்லி அவர்களை அந்த விசுவாசத்துல பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்களோட சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் எதிராய் காணப்படலாம், எதிராய் தான் இருந்தது ஆபிரகாமுக்கு. அவனோட he conceived in his mind the hope and faith. ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த நம்பிக்கை கர்த்தர் சொன்னா அதை நிறைவேற்றி முடிப்பார் என்று அந்த தான் நம்பிக்கை. அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடினால அந்த காரியம் அது கன்சீவ் ஆகி என்ன ஆச்சு? அந்த டெட் ஊம்புக்குள்ளதான் ஐசக் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. everything was dead. ஒருவேளை வயது சென்றிருக்கலாம், ஒருவேளை எல்லாமே முடிந்திருக்கலாம், க்ளோஸ் பண்ணிருக்கலாம், டெத் சிச்சுவேஷனா இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில. ஆனா நீங்க கர்த்தருக்காய் இப்படியாக நீங்க நிற்கும் போது, ஒரு ஆபிரகாமை போல நீங்க நிற்கும் போது, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில ஓவர் நைட் பிளெஸிங் நிச்சயமாக வரும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? I don't know, இந்த மெசேஜ் சொல்லும் ஆண்டவர் இது எல்லாமே தெரிஞ்ச காரியம் தான். ஏன் சொல்லல காட் அப்பதான் ஆண்டவர் அந்த வாரம் முழுதுவா ஃப்ரம் மண்டே டியூஸ்டே இல்லைன்னா ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சேன். இதை நான் எப்படி இது ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் என்னத்த பேச போறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச. பட் காட் said no, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க இன்னும் கட்டப்பட்ட இன்னும் அந்த விசுவாசத்துல அவங்க இருக்கும் போதே நான் அற்புதங்களை ஓவர் நைட் மிரக்கிள்ஸ் நான் உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோட சொன்ன. நீங்க அப்படியா நீங்க விசுவாசத்தீங்க, நிச்சயமா உங்களோட வாழ்க்கை ஒரு கனம் பெற்றதா விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அந்த விடுதலை ஆசீர்வாதம் ஜெயம் அந்த கனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை காணப்படும். கனத்துக்குரிய ஒரு எதிர்காலமாய் உங்களோட வாழ்க்கை காணப்படும். அது மாத்திரமல்ல, you will bud, you will blossom and you will bear fruit for the Lord. நீங்க பூத்து குலுங்கி நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தருக்காய் நீங்க நிச்சயமாய் காணப்படுவீங்க. இதுதானா என் வாழ்க்கை என்று சொல்லிட்டே இருக்காதீங்க. அப்படிப்பட்ட அவநம்பிக்கை, அப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் தயவு செய்து இனி பேசாதீங்க. நான் இந்த சபைக்கு வரேன், நான் விசுவாசி, வேதத்தை வாசிக்கிறேன், but never speak anything bad or இந்த மாதிரி நெகட்டிவா உங்க பிள்ளைகளையோ உங்களை குறித்தோ நீங்க நான் ஒண்ணும் இல்லை என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்றீங்க நான் அபிஷேகத்துல நிரப்பப்பட்டிருக்க, தேவனின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் போது அது அப்படிப்பட்ட செத்த நிலைமைக்குள்ளதாய் ஜீவனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஹalleluya. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளதாய் காணப்படும் போது அது உயிர்ப்பிக்கும் நம்மளை. ஹalleluya. இந்த உலகத்துல இல்லாத ஒரு wisdom, இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களை கொடுத்தவங்களே கனப்படுத்துறவங்களா இருக்கா. So hope, faith concepts bring the blessings in our life. இத மறந்தே போகாதீங்க. உலகத்தை பார்க்காதீங்க, உங்களையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க.
நீங்க இருக்கிற நிலைமை அது ரியாலிட்டி கிடையாது. மேபி தட் இஸ் ரியாலிட்டி. யூ ஆர் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நான் போனா இதுதான் இருக்கும் வாழ்க்கையில, இதுதான் நடக்க போகுது, அது இருக்கட்டும், அது என்ன வேணா நடக்கட்டும். ஆனா நீங்க போகும்போது இனி ஆவிக்குரிய அந்த மண்டலத்துக்குள்ளதான் போங்க. இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே இந்த கரத்துல கொடுக்கிறேன், என் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க, ஓவர் நைட் மிரக்கல் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில ஏதாவது செய்யுங்க, என்னை கனப்படுத்துங்க என்று சொல்லி நீங்க கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். So walk in the spiritual realm in the faith world. ஆவிக்குரிய மண்டலத்துல விசுவாசம் என்ற உலகத்துக்குள்ளதான் நாம் போக வேண்டும். இந்த நிஜம் என்கிற உலகத்துல அவிசுவாசம் என்கிற உலகத்துல நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இல்லாதபடிக்கு விசுவாசம் என்ற உலகத்துக்குள்ளதான். So come out, walk out to the faith world. இன்னும் அதிலே நம்ம இருக்க வேண்டாம். இந்த செய்தியை கேட்டிருக்கோம், உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். So walk out to the faith world. அதை பற்றிக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆமென்.